Like, comment, and subscribe. ஏய் அப்பா, மலை மாதிரி குஞ்சு கிடக்கு. இதெல்லாம் என்னைக்கு நான் மடிச்சு அடுக்கி வைக்க? என்னடி பங்கஜம், எப்படி இருக்க? சேலை வியாபாரம்லாம் பண்ணுறியாமா? அதான் ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்தேன். வாங்க வாங்க மது மாமியாரே வாங்க. என்ன உங்கள் பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? மதுவை கூப்பிட்டு வரலையா? அவள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் என் மவளுக்கும் எனக்கும் சேலை வாங்க தான் வந்தேன். அப்படியா, வாங்க வாங்க வாங்க. இப்போ தான் சேலை எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. நல்லா தான் போச்சு, இல்லாட்டி இன்னொரு தடவை எடுத்து போட்டுருக்கணும். நான் உங்கள் பொண்ணு சேலையெல்லாம் கட்டுமாக்கா? அவள் எங்கம்மா கட்டுறா? இந்த பேண்ட் சட்டையை தான் போட்டுக்கிட்டு திரியிறா. நான் தான் பிடிவாதம் பண்ணி ஒரு சேலையாவது நீ வாங்கி தான் ஆகணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். சரிக்கா சரிக்கா சரிக்கா, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல பங்கஜம், நான் நின்னே பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு எசவாக இருக்கும். வழி அந்த சேலை எடு. சரிக்கா. எல்லாம் நல்ல நல்ல சேலையாக இருக்குது. இந்த கலர் அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்கக்கா. இந்தாங்க பாருங்கக்கா, இது எப்படி இருக்குன்னு. ஏண்டி இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. வேணாம்மா, ரோஸ் கலர் சிங்கி கிட்ட பண்ணுவாங்க. எனக்கு இது ஒன்றும் வேணாம். வேறு ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இருக்கிற மாதிரி இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன், எனக்கு கட்டணும்னாலும் நிற்காது. சரிம்மா சரிம்மா, உனக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த சேலை எப்படி இருக்கு? ஐயே, இதுலேயும் பச்சை கலராக இருக்கே. பச்சை ரோஸு ப்ளூன்னு அடிக்கிற கலராக இருக்குது. பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது. ஆமாம், இவ பெரிய போட்டு கிழிக்கிற மாதிரி தான். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸ்பேஸ் இருக்காமல, ஐம்பது பேர் இதை தான் கட்டிட்டு திரிறாளுவ. இது பாரு, இது உனக்கு பிடிக்கும். என்ன பங்கஜம், ஒரே நெளி நெளின்னு இருக்குது, இது எப்படி கட்டுறதா? அக்கா, இதுதான் இப்போ இருக்கிற பிள்ளையெல்லாம் கட்டிட்டு திரியுதுங்க. சேலையெல்லாம் வெயிட்டே இல்லாமல் இருக்காமக்கா, அதனால தான்க்கா பிள்ளையெல்லாம் இதை கட்டிட்டு திரிறாளுவோ. இதுலேயே வேறு ஏதாவது டிசைன் இருந்தால் காமிக்க சொல்லுமா? அம்மாடி வாயப்பாரு. இருக்கு பாப்பா, ஆண்டி உனக்கு எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். ஆமாம், வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது. பாப்பாவாம்மா, மூஞ்சி முகரையும் பாரு. பாப்பா மூஞ்சியை பாரு, ஏன்னு இருக்கு. இப்போ நியூவாக வந்த கலெக்ஷன் தான் இது, புது கலெக்ஷன். அதே ஸ்பேஸ் சில்கில் இப்போ பட்டர்ஃப்ளை வச்சு வந்திருக்கு. இது பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா, இந்த சேலை ஒன்று எடுத்துக்கிறேன், எனக்கு சேலை காமியே. சரிக்கா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது இருக்கட்டும், வேறு ஏதாவது கலர் காட்டுமா? அக்கா, இந்த சேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கொஞ்சம், கலரும் பிடிச்சிருக்கு, சேலையும் நல்லா இருக்கு பார்க்க. மதுக்கு ஒரு சேலை எடுக்கலாம்ல? அவளுக்கு வேணா அவள் வந்து எடுத்துக்குவா, நீங்கள் ஒன்றும் சிபாரிசு பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை வள்ளி, அவள் வந்து வாங்கிக்குவா, அதைத்தான் இவ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்கம்மா. என்ன இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி, சின்ன பிள்ளைல அதுக்கு பேச தெரியாமல் பேசுது. வள்ளி, வாயை வச்சுட்டு சும்மா வியாபாரத்தை கெடுத்துறாத. சரிக்கா சரிக்கா, மது ஒரு இட்டு வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. சேலைலாம் வந்ததுலேருந்து அவள் பார்க்கவே இல்லை. ஒரே வேலை தான் பங்கஜம் அவளுக்கு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுடின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான். மாமியாருன்னா அவ்வளோ உசுறு அவளுக்கு. ஆமாக்கா ஆமாக்கா, அவள் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான்க்கா சொல்லிக்கிட்டே இருப்பா. மாமியார் அப்படி, எங்கள் மாமியார் இப்படி, எப்பப்பா ஒரே புகழ்ச்சி தான். சரிக்கா இருக்கட்டும். சரி, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. ஏக்கா, அந்த ஸ்பேஸ் சில்க்கு வந்து 2000 ரூபா விலை வருது. உங்களுக்காக 1800 ரூபா போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா பச்சை கலர் சேலை, அதுக்கு 2000 ரூபா. என்ன இவ்வளோ விலை போட்டிருக்க, கொஞ்சம் பார்த்து சொல்லு. எப்படிக்கா, வாங்கின ரேட்டுக்கு கீழே குறைச்சி கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. இன்னும் குறைச்சி கொடு பங்கஜம், இன்னும் 4 சேலை வாங்க வேண்டியிருக்கு. ஏக்கா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நஷ்டத்தில் கொண்டு போக முடியாதுல்ல. சீதா, கம்மி பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? ஏக்கா, இன்னும் 4 சேலை வேறு வாங்குறேன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்க்கா. நீ என்னடி சொல்கிற? அவங்களுக்கு இல்லாமல் நம்மளுக்கு இல்லாமல் இப்போ எவ்வளோ வருது? இது 2000, அது 1800, 3500 வருதா? சரி, 3500 கொடுப்போம். மது மாமியாரே, 3500 சரிதானே? இன்னும் குறைச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, உங்களுக்கும் நஷ்டமாகக்கூடாதுல்ல. ஆமாக்கா. சரி பங்கஜம், ஜிபேயில் போட்டு விட்டுறட்டுமா? சரிக்கா சரிக்கா. யார் நம்பருக்கு? உன் நம்பருக்கு போட்டால் போதுமா? என் நம்பருக்கே போடுங்கக்கா. சரி, அப்போ நான் வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஏம்மா வாயை பாரு, என்னம்மா பேசுது அந்த பிள்ளை? வீட்டில் மது எப்படி தான் தாங்கிட்டு இருக்காளோ, சரியான குரங்கா இருக்குது. என்ன பண்ண, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நாத்தனாக்காரிங்க இப்படி தான் இருக்காளுங்க. சில வீட்டில் பாரு அப்படியே ஃப்ரெண்டு இந்த மாதிரி பழகிக்கிறாங்க. சில இடத்துல குரங்கு மாதிரி தான் இருக்காருங்க. காலம் மாறினாலும் இந்த நாத்தனாரும் மாமியாரும் மாறவே மாட்டாளுங்க போல. ஆமாக்கா ஆமாக்கா, அதுக்கு என் மாமியா எவ்வளவோ பரவாயில்ல போலக்கா, அத்தனை வேலையும் செஞ்சுட்டு என்கிட்ட அடி வாங்கிக்குது. ஐயோ, ஏண்டி அடியே, உன் கூத்து பெரிய கூத்தாலடி இருக்கு.
ஆனால் உன் மாமியார் ரொம்ப பாவம் தான், நீ தான் கொடுத்து வச்சவ. ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும். ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்ன பேச்சு பேசுது ஏம்மா? அந்த வாயை வச்சுக்கிட்டு அந்த பேச்சு பேசும் எனக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. அது பேசுகிறதெல்லாம் கேட்கவே முடியாது. அப்படியே ட்ரிகர் பண்ணி விட்ரும் நம்மளை. சரி வள்ளி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் கிடக்குது, ஆற்றுக்கு போய் துணி துவைப்போமா? ரொம்ப நாள் ஆச்சு ஆற்றுக்கு போய். நாங்கள் துணி துவைக்க போகிறோம், நீ ஏழு சார். ஏக்கா, நம்ம போகிற வழியில் லட்சுமியும் கூட்டு போயிடுவோமா? சரிடி, கூட்டு போவோம். அவளும் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்.